அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமண வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் என்பது யாருக்கும் தெரியறதில்ல. நிறைய பேர் எனக்கு திருமணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா, பேரண்ட்ஸோட வலுக்கட்டாயத்தால் கல்யாணம் பண்ணிவிட்டு வாழாமல் நிறைய பேர் வந்துடுறாங்க. அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்ணை எப்படி பார்த்துக்கணுன்னு தெரியாமல் அவங்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்காம அம்மா அத்தா என்ன சொல்கிறாங்க அதுதான் சரின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குது, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத யாரும் உணர்ந்து அதுபடி நடக்கிறதில்ல. இன்ஷா அல்லாஹ் திருமண வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்குங்கிறத டெய்லியும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம். புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க, இல்லை கல்யாணமே வேண்டாம்னு இருக்கிறவங்க, இல்லை இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாடினா இது யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மன வாழ்க்கையின் மாண்பு. ஒரு அடியான் மனம் முடித்து விட்டால் மார்க்கத்தில் செரிபாதியை நிறைவு செய்தவன் ஆகிறான். எனவே எஞ்சிய பகுதியில் அவன் இறைவனை அஞ்சி வாழட்டும். இஸ்லாத்தில் திருமணம் என்பது அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அதனை இஸ்லாமிய ஷரியத் முறைப்படி நிறைவேற்றி தம்பதியர் இருவரும் கடமைகளை சரியாக கடைபிடித்து வாழ்ந்தால் அதன் மூலம் ஈருலகிலும் நறுமணம் வீசுகின்ற நல்வாழ்வினை பெறுவதுடன் சமுதாயத்தில் அந்தஸ்தும் சாந்தியும் அமைதியையும் காணலாம். இஸ்லாத்தில் திருமணத்திற்காக பெண் பார்க்கும் முதல் திருமணம் முடியும் வரையும் பல்வேறு நிகழ்வுகளிலும் அதன் பின் இல்லற வாழ்வினிலும் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது பற்றி தெளிவான விளக்கங்களும் இலகுவான வழிமுறைகளிலும் அல்லாஹ் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி கொடுத்துள்ளார்கள். நாம் அவற்றை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக நாம் திருமண வாழ்க்கையில் வெற்றி காணலாம். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் தங்களின் உணர்ச்சிகளை நிறைவேற்றி கொள்வதற்காக மற்றும் ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக அது இல்லற வாழ்வினில் ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் ஏற்றத்தாழ்வுகள் மேடு பள்ளங்கள் லாபம் நஷ்டங்கள் அனைத்திலும் நடுவுநிலை தவறாது வாழ்ந்து மனப்பக்குவமடைந்து அல்லாஹ்வின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் பெறுவதற்குரிய ஒரு வாழ்க்கையாகும். ஆனால் திருமணத்தில் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்தான வழிமுறைகளை பெரும்பாலான முஸ்லிம்கள் விட்டுவிட்டனர் என்பது மட்டுமல்லாமல் ஷரியத்தில் தடை செய்யப்பட்டுள்ள வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும், திருமணத்துக்காக ஜாதகம் ஜோதிடம் குறி சகுனம் போன்றவை பார்ப்பது, இசை பாட்டு கச்சேரி போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதும் இன்னும் இவை போன்ற பல்வேறு ஹராமான காரியங்களை முஸ்லிம்கள் துணிந்து செய்து வருகின்றனர். இத்தகைய தீய செயல்களினால் முஸ்லிம் சமுதாயத்தினர் அல்லாஹு தாலாவின் அருட்பார்வையை விட்டு மிகவும் தூரமாக்கப்படுகின்றனர் என்பதை சிந்திப்பதில்லை. இன்றைய நிலையில் நம் நாட்டில் மட்டுமின்றி உலக அளவிய முறையில் முஸ்லிம்கள் பல்வேறு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுவதும் மற்றவர்கள் முன் சிறுபான்மையினர் என்று கூறப்பட்டு மதிப்பிழந்து நிற்பதும், இஸ்லாமிய ஷரியத்தின் நெறிகளை விட்டுவிட்டு பிற சமயத்தவாரின் கொள்கை கோட்பாடுகளையும் சாத்திர சடங்குகளையும் கடைபிடித்து வருகின்றனர். இன்ஷா அல்லாஹ் இதோட கண்டினியூஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நல்வாழ்வுக்கு பொறுப்பு யார் என்பதை பற்றி பார்க்கலாம்.